வணக்கம். இன்றைக்கி பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுக்கா பழைய விராலிப்பட்டி ரேடியோ இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். போர் ஆழம் 300 அடி, 280 அடியில் 1700 வாட் பிஎல்டிசி மோட்டார் போட்டிருக்கோம். 1.5 இன்ச் டெலிவரி. போரில் வந்து பெருசாக ஆயில் இருக்கிற மாதிரி தெரியல, மண் கலந்து வந்துட்டுருக்கு. டல் கிளைமேட்டு, ப்ரெஷர் மீடியமாக வந்துட்டுருக்கு. 1.5 இன்ச் டெலிவரி. ஸ்ட்ரக்சர் ஒர்க் புளி எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் பக்கத்தில் மண் நல்லா லூஸாக போயிட்டுருக்கு. பாறை எதுவும் வரல. பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம். 2 செட்டப் இன்றைக்கி இங்கே பண்ண போகிறோம். கிணறு பக்கம் இருக்குது, 50 அடி கிணறு, 900 வாட் பிஎல்டிசி மோட்டார். இது 300 அடி போர், 280 அடி போர் போடும்போது தண்ணி வரல, லைட்டாக ஈரம் மட்டும் வந்திருக்கு. 5.5 ஏக்கர் வயல். ஆனால் அந்த தண்ணி பத்துமான்னு தெரியல. போரில் தண்ணி இல்லாதனால கிணறு வந்து மீடியமாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிணறுக்கு 900 வாட் கேட்டிருக்காங்க. ப்ரீ சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. கிணறு கூட்டுன்றதுனால பிரச்சனை இல்லை, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பேனசோனிக் ஆங்கர் டாப்கான் 638 வாட்டில் 3 பேனல் சீரியல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம். ரெண்டாவது போர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக போட்டிருக்காங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. பாயிண்ட் இங்கே இருக்குது, இன்னொரு பாயிண்ட் போருக்கு. ஃப்யூச்சரில் தண்ணி பற்றலாம் அப்படின்னா போட்டுக்கதான் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வயல் தான், 5.5 ஏக்கருமே. மண் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு போரில். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மண் கிளியர் ஆச்சுன்னா, வெயில் வந்ததுன்னா ப்ரெஷர் வரும். வெயில் சுத்தமாக இல்லை, டல் கிளைமேட், அப்படியே மேகம் மூடிட்டுருக்கு. ஓப்பன் வெல் மோட்டார் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ஓட்டில் எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து விட்ருக்கோம். 7.8 ஆம்ஸில் ஓடிட்டுருக்கு. வெயில் இல்லை, டல் கிளைமேட்டு. வெயில் வந்தால் இன்னும் நல்லா ப்ரெஷர் இருக்கும். பைப் லென்த்து 66 அடி இருக்குது. கிணறாலும் 50 அடி மேலே எடுத்து விட்ருக்கோம். நல்லா வந்துட்டுருக்கு. வாய்க்கா பாசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷ கிணறு. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. மோட்டார் பாருங்கள், அண்ணன் தம்பி பிரச்சனையால் 5 HP மோட்டார் அப்படியே தூக்கி போட்டது போட்டோவாக்கில் இருக்குது. கிணறுல ஒரு 15 அடியில் தண்ணி இருக்கும், மேலேயே தான் இருக்குது. அப்படியே பால் அடைஞ்சிருக்கு. ஆலமரம் பெருசாக முளைச்சி ஃபுல்லாக நம்ம மோட்டார் இறக்கிறதுக்காக ஜேசிபி விட்டு அந்த செடியெல்லாம் வெட்டி எடுத்துருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. தண்ணி நல்ல ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு. பேனல் முன்னாடி ஃபிட் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் ஓவரையும் எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. போர் மட்டும் பாயிண்ட்டை மாற்றி வச்சுட்டாங்க. கரெக்டாக வச்சுருந்தா தண்ணி சூப்பராக வந்திருக்கும். இன்னுமே போரில் 5.5 ஏக்கர் மொத்தம். இது கிணறுலேருந்து 2.5 ஏக்கர், அந்த இருந்து 3 ஏக்கர் போருக்கு. நம்ம 3 ஏக்கர் போர் தண்ணி கம்மியாக இருக்குது. பார்ப்போம். இது நல்லாவே ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. டைம் 2 மணி ஆக போகுது. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாமே பக்காவாக முடிச்சிட்டோம். 2 அடி சில குழி கால் வந்து ரொம்ப லூஸ் பண்ண இருக்கிறதுனால குழி கம்ப்ளீட்டாக தோண்டிட்டோம். இது வந்து சேஞ்ச் ஓவர். மேலே இருந்தால் போர்வெல், கீழே இருந்தால் கிணறு. கீழே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் தள்ளி விட்டுட்டு MCB ஆன் பண்ணாங்க அப்படின்னா கிணறு மோட்டார் ஓட ஆரம்பிச்சிடும். 139 வோல்ட் வந்துட்டுருக்கு. 7.3 ஆம்ஸில் ரன் ஆகுது. பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 போயிட்டுருக்கு. RPM 2700. மோட்டார் 900 வாட், 1700. இது போர்வெலுக்கு இங்கே போட்டிருக்கோம். டைப் BLDC 27 மீட்ரு ஓப்பன் எழுது, 100 மீட்டர் வந்து போர்வெல். இது வாட்ரு வந்து ஓப்பன் எழுது 17,000, போர்வெல் 10,000 லிட்டர் மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்கு. கிணறு மோட்டார் ஓடிட்டுருக்கு. தண்ணி நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு. இவங்களுக்கு 2த்துக்கும் சேர்த்து தான் டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுத்துருப்போம், பார்த்துக்கலாம். வயர் வந்து 128 மீட்ரு 2த்துக்கும் சேர்ந்து. பைப் அதுக்கு ஒரு 85 மீட்ரு, இதுக்கு ஒரு 20 மீட்ரு. தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இப்போ போர் மோட்டார் போட்டோம் அப்படின்னா போர் மோட்டார் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓப்பனிங் மோட்டார் ஆஃப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா போர்வெலுக்கு மேலே தூக்கி விட்டுட்டு MCB ஆன் பண்ணோம் அப்படின்னா போர்வெல் மோட்டாரில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இதில் தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது 2த்துக்கும் சேர்ந்து தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுத்துருப்போம், பார்த்துக்கலாம் நீங்கள். போர் மோட்டார் ஆன் ஆகிடுச்சு. இது இன்டர்னல் கண்ட்ரோலரு, டிஸ்பிளே எதுவுமே வராது. போரில் வந்து ஈல்டு வந்து பெரிய அளவில் இல்லை. பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க. ஒரு 3/4 அடி அந்த ரேஞ்சில் தள்ளி இருக்குது. மொத்தமாக தான் இன்னும் நல்லா ப்ரெஷர் எதிர்பார்த்துருக்கலாம். ஈல்டு வந்து மீடியமான ஈல்டு தான் வந்துட்டுருக்கு. ப்ரெஷர் ஒரு 2 அடி தோற்றுக்கு போய் நல்லாவே ஃபோர்ஸாக வந்துக்கிட்டு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகே, பாய்.